வணக்கம். இன்னைக்கு நாம சேவ் த கேட் புத்தகத்திலிருந்து சில சுவாரஸ்யமான திரைப்பட கதை வகைகளை பத்தி கொஞ்சம் அலச போறோம். ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்வை. இது மூலமா நாம அடிக்கடி பார்க்குற படங்கள்ல சில பொதுவான அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது ஏன் நம்மள கவருதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அவுட் ஆஃப் த பாட்டில் அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க. இதுல ஒரு கேரக்டரோட ஆசை ஏதோ ஒரு மேஜிக் மூலமாவோ, ஆமா, தி மாஸ்க் மாதிரி, இல்லனா ப்ரூஸ் ஆல்மைட்டி மாதிரி, இல்ல சில சமயம் அதிர்ஷ்டம் மூலமாவோ, பிளாங்க் செக் படத்துல வர்ற மாதிரி அவங்க ஆசை நிறைவேறுது. இது ரொம்ப நேரடியான ஒரு கற்பனை இல்லையா? கரெக்ட். இதுல பொதுவா ரெண்டு முக்கிய வகை இருக்கு. ஒன்னு, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நல்ல ஹீரோக்கு ஒரு வரம் மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலம், அந்த மேஜிக் மட்டும் வாழ்க்கை இல்ல, சும்மா இயல்பா நம்ம இருக்கிறது தான் சரின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது நமக்கும் ஒரு மெசேஜ் மாதிரி. ஆமா, அது ஒரு நல்ல பாடம். இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் திமிரா இல்ல தப்பு பண்ற ஒருத்தருக்கு ஒரு சாப மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். உதாரணமா லயர் படம் மாதிரி, இல்ல ஃப்ரீக்கி ஃப்ரைடே மாதிரி. அது அவங்கள மொத்தமா மாத்தி ஒரு நல்ல மனுஷனா ஆக்கிடும். சரி. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த கேரக்டர் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே நமக்கு பிடிக்கிற மாதிரி சின்னதா ஒரு நல்ல விஷயம் இருக்கணும். அவங்க திருந்த சான்ஸ் இருக்குன்னு நமக்கு தோணணும். அப்பதான் அவங்க மேல நமக்கு ஒரு சிம்பத்தி வரும். சரிதானே? எக்ஸாக்ட்லி. அப்பதான் அவங்க மாறுறத நம்ம ஏத்துப்போம். ஓகே, இது அவுட் ஆஃப் த பாட்டில். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது டூட் வித் a ப்ராப்ளம். ஆமா, இது ரொம்ப பாப்புலர். ஒரு சாதாரண ஆளு திடீர்னு ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலையில மாட்டிக்கிறது. டை ஹார்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? இல்ல டைட்டானிக் கூட சொல்லலாம். கரெக்ட். இதுல முக்கியமானது என்னன்னா, எந்த ஸ்பெஷல் பவரும் இல்லாத ஒருத்தர். ஆமா, நம்மள மாதிரி ஒருத்தர். அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம், புத்திசாலித்தனம், இத வச்சு எப்படி ஒரு பயங்கரமான பிரச்சனைய சமாளிக்கிறாங்கங்கிறது தான். வில்லன் அல்லது அந்த பிரச்சனை எவ்ளோ பெருசா இருக்கோ, ஆமா, அந்த அளவுக்கு ஹீரோவோட சாகசம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதுக்குன்னு அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. பிரேக் டவுன் படத்துல கூட தேவையே இல்ல. அவரோட அந்த சமயோசித புத்தி, அந்த விடாமுயற்சி, அது போதும். நம்மள மாதிரி ஒரு ஆள் இப்படி பண்றத பாக்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். உண்மைதான், நம்மளாலையும் முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். சரி, அடுத்தது படி லவ். இது பேர்ல படி இருந்தாலும் இது வெறும் நண்பர்கள் கதை மட்டும் இல்லைன்னு சொல்றீங்களே. அதுதான் இதுல ட்விஸ்ட். இது நண்பர்களை பத்தியும் இருக்கலாம், காதலர்களை பத்தியும் இருக்கலாம். ஆனா அடிப்படை ஒண்ணுதான். ஆரம்பத்துல ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட ஒத்து போக மாட்டாங்க. சரி, முட்டிக்கும். ஆமா. ஆனா ஏதோ ஒரு சூழல் காரணமா அவங்க ஒன்னா ஒரு பயணம் போக வேண்டியிருக்கும், இல்ல ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கும். லாரல் ஹார்டி காலத்துல இருந்து இப்போதைய ஹவு டு லூஸ் அ கை இன் 10 days வரைக்குமா? கரெக்ட். ஏன் சொல்லப்போனா ஃபைண்டிங் நீமோ கூட இந்த வகையில சேர்க்கலாம். ஃபைண்டிங் நீமோவா? அது எப்படி? அது ஒரு அப்பா மகன் கதை இல்ல. ஆமா, ஆனா அதுல பாருங்க, மார்லினும் டோரியும் ஆரம்பத்துல எப்படி இருக்காங்க? ஆமா, டோரியை ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் மார்லனுக்கு. ஆனா அந்த பயணத்துல போக போக ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான் இந்த வகையோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க சேர்ந்து ஒரு சவாலை சந்திக்கும் போது ஒருத்தரோட பலம் இன்னொருத்தரோட பலவீனம் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். நடுல பிரிஞ்சு கூட போவாங்க. கண்டிப்பா சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்க. ஆனா அப்போதான் அவங்க உணர்வாங்க தனியா முழுமை இல்லைன்னு. அப்புறம் அவங்களோட ஈகோவை, அந்த நான் அங்கறத விட்டு கொடுத்து மறுபடியும் ஒன்னு சேருவாங்க. ரெயின்மேன் படத்துல கூட இது இருக்குமே. சூப்பர் எக்ஸாம்பிள். அதுல டாம் க்ரூஸ் கேரக்டர் பெரிய மாற்றத்தை அடையும். ஆனா டஸ்டின் ஹாஃப்மன் கேரக்டர் அந்த மாற்றத்துக்கு ஒரு காரணமா, ஒரு கேட்டலிஸ்டா இருப்பாங்க. அவங்க பெருசா மாற மாட்டாங்க. ஈட்டி கூட இந்த மாதிரி ஒரு வகைதான். ஓ, இப்ப நல்லா புரியுது. சரி, கடைசியா சூப்பர் ஹீரோ வகை. இது நீங்க சொன்ன டூட் வித் a ப்ராப்ளம்க்கு நேர் எதிர் மாதிரி சொன்னீங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அங்க சாதாரண மனுஷன் அசாதாரண சூழல்ல, இங்க அசாதாரண திறமை உள்ள ஒருத்தர் சாதாரண உலகத்துல கஷ்டப்படுறது. அதேதான். சூப்பர்மேன் மாதிரி நேரடி சூப்பர் ஹீரோ மட்டும் இல்ல. கிளாடியேட்டர் படத்துல மேக்சிமஸ், இல்ல ஏ பியூட்டிஃபுல் மைண்ட்ல ஜான் நாஷ், இவங்களுமே ஒரு வகையில இந்த கேட்டகரி தான். ஓ, அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கு, ஆனா அதனாலேயே அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுதான் பாயிண்ட். இதுல முக்கியமா காட்ட வேண்டியது அந்த சூப்பர் ஹீரோவோட வலி. அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க தனிமையில இருப்பாங்க. மத்தவங்க மாதிரி நார்மலா இல்லங்கறதால கஷ்டப்படுவாங்க. மத்தவங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அந்த மனித பக்கத்தை காட்டணும். ஆமா, அவங்களோட அந்த வேதனைய, பலவீனங்களை நாம உணரும் போதுதான் அவங்க கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடியும். வெறும் சக்தியையும் ஆக்ஷனையும் மட்டும் காட்டுனா பத்தாது. ஸ்பைடர்மேன் 2 இதுக்கு நல்ல உதாரணம் சொன்னீங்க இல்லையா? பீட்டர் பார்க்கரோட கஷ்டங்கள். ஆமா, அதுல அது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதனாலதான் அந்த அவ்ளோ பெரிய ஹிட்.
ஆனா சில சமயம் 2வது பாகம் 3வது பாகம் வரும்போது ராபோகாப் 2 மாதிரி இந்த மனித பக்கத்தை மறந்துட்டு வெறும் ஆக்ஷன்ல கவனம் செலுத்துவாங்க. அப்ப படம் சரியா போகாது. ஆக ஒரு சூப்பர் ஹீரோ படத்தோட வெற்றிக்கு கூட அவங்களோட அந்த மனித உணர்ச்சிகள், கஷ்டங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. நிச்சயமா அதுதான் ஆடியன்ஸா அவங்களோட ஒன்ற வைக்கும். அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த 4 வகை, அவுட் ஆஃப் த பாட்டில், டூ டு த ப்ராப்ளம், படி லவ், சூப்பர் ஹீரோ, இது மாதிரி கதை வகைகளை புரிஞ்சுக்கிறது நாம பார்க்குற படங்கள்ல இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸையும் அது ஏன் நம்மளை இப்படி ஈர்க்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம்வொர்க் மாதிரி தான். ஆனா இது ஒரு கேள்வியும் எழுப்புது பாருங்க. என்ன கேள்வி? இப்போ இந்த விதிகளை, இந்த வகைகளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த தடவை நீங்க ஒரு படம் பார்க்கும்போது, ஓ இது இந்த வகைன்னு நீங்க அடையாளம் கண்டா அது உங்க அனுபவத்தை எப்படி மாத்தும்? சுவாரஸ்யமான கேள்வி. கதையோட இந்த சூத்திரங்கள் தெரிஞ்சா படத்தோட சுவாரஸ்யம் அதிகமாகுமா இல்ல குறைஞ்சிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.